வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ பிளாக் காமெடி நிறைஞ்ச ஒரு படமாக வெளிவந்திருக்கக்கூடிய த டாக்ஸிக் அவெஞ்சர் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நல்லா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு கம்பெனி தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மக்களுக்கு மோசமான விளைவுகளை பார்த்திங்கன்னா உண்டாக்குது. அந்த கம்பெனி அந்த ப்ராடக்டை தயார் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய விஷ வாயு பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸில் தான் பார்த்திங்கன்னா அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட அந்த மோசமான கம்பெனியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகன் ஒரு சின்ன கிளீனராக பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காப்புல. நம்ம பீட்டர் டிங்லி தான் அந்த ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இவரை பொறுத்தளவுக்கு இவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இவரோட ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா இவர் தான் இப்போ பார்த்துக்கிறாப்புல. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் டாடு மாதிரி. அண்ட் இவருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வியாதி இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கிளைம் ஆக மாட்டுக்கு. இந்த ஒரு இஷ்யூனால் பார்த்திங்கன்னா இவர் வேலை பார்க்குற கம்பெனினால தானே இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டே பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ எதாவது பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்காக பழி வாங்குறதுக்கு அந்த கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் இவர் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு நம்ம ஐப்படை விற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவரை சுற்றி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் படம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதில் இந்த படத்தோட கான்செப்டை நல்ல மேலோட்டமாக நம்ம பார்க்கும் போதே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் ஐப்பட கான்செப்டில். ஆனால் அந்த எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சரியாக ஒர்க் ஆகலை. எமோஷனல் வேல்யூ கொஞ்சம் அடி வாங்கினால தான் படம் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்குமோ இன்னும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல படம் தானே, ஏன் ஐஎம்டிபிலலாம் ரொம்ப கம்மியாக ரேட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பீட்டர் டிங்லிஜை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோப்பு. அந்த குறுகிய ரோலில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அவரோட ரோலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்திங்கன்னா அவரை காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது பழைய பவர் ரேஞ்சர்ஸ் ஞாபகம் தான் வருது. அதில் வரக்கூடிய வில்லன்லாம் இப்படி தானே இருப்பான். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லனாக காமிக்காமல் அவர் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா நல்ல கான்செப்டாக இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எமோஷனல் வேல்யூ மட்டும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அந்த படம் வேறு லெவலில் இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்கங்க. நல்ல படம் தான்.